பிரான்சில் ஒவ்வொரு மாதமும் பல்வேறு மாற்றங்களும் நடைமுறைகளும் அமலுக்கு வரும் நிலையில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி அமலுக்கு வரும் மாற்றங்கள் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கமைய ஜூன் மாதத்தில் எரிவாயுவின் குறிப்பு விலை 4.8% குறைகிறது. இதனால் சுமார் 60 லட்சம் குடும்பங்களின் எரிவாயு கட்டணத்தில் சராசரியாக 1.26 யூரோக்கள் குறைவடையும். எனினும் மத்திய கிழக்கு போர் காரணமாக ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடும்போது எரிவாயு விலை இன்னும் 10% அதிகமாகவே உள்ளது. எரிபொருள் விலை உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள குறைந்த வருவாய் கொண்ட குடும்பங்களுக்கு ஜூன் மாதத்தில் 100 யூரோ எரிபொருள் ஊக்கத்தொகை வழங்கப்படும். ஒரு வாகனத்திற்கு ஒருமுறை மட்டுமே வழங்கப்படும் இந்த உதவித்தொகைக்கு மே 27ஆம் தேதி முதல் வரித்துறை இணையதளத்தில் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பித்த 10 நாட்களில் பணம் வங்கி கணக்கிற்கு செலுத்தப்படும். நுகர்வோர் பாதுகாப்பை வலுப்படுத்தும் புதிய உத்தரவு ஜூன் மாதம் முதல் அமலுக்கு வருகிறது. அதற்கமைய நிதி சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களிடம் ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்குவதற்கு முன்பாக அதன் கட்டணங்கள், விதிகள் மற்றும் குறைதீர்க்கும் வழிமுறைகள் குறித்து அனைத்து விளக்கங்களையும் இலவசமாக வழங்க வேண்டும். இந்த தகவல்கள் அனைத்தும் நுகர்வோர் எளிதில் படிக்கும் வகையிலும் மாற்றுத்திறனாளிகள் அணுகும் வகையிலும் தெளிவாக இருக்க வேண்டும். ஆன்லைன் மூலம் சேவைகளை பெறும்போது நுகர்வோரை ஏமாற்றும் வகையிலோ அல்லது அவர்களின் முடிவுகளை திசை திருப்பும் வகையிலோ இணைய பக்கங்களை வடிவமைக்க கூடாது என புதிய விதி தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவற்றுடன் கஸ்தர்பான் வங்கி 18 முதல் 28 வயதுடைய இளைஞர்களுக்கான தனது பிரத்யேக வங்கி சேவைகளை ஜூன் 1ஆம் தேதி முதல் முற்றிலும் இலவசமாக்குகின்றன. மேலும் ஜூலை 1 முதல் அமலுக்கு வரும் புதிய சட்டப்படி பெற்றோர்கள் தங்களின் மகப்பேறு விடுப்புடன் கூடுதலாக 1 அல்லது 2 மாதங்கள் விடுப்பு எடுத்துக்கொள்ளும் புதிய வசதியும் அறிமுகமாகிறது. பிரான்சில் பணவீக்கம் 2% தாண்டி உள்ளதால் ஜூன் 1 முதல் குறைந்தபட்ச ஊதியம் 2.41% உயர்த்தப்படுகிறது. இதன் மூலம் முழுநேர ஊழியர்களின் நிகர மாத ஊதியம் 34.82 யூரோக்கள் உயர்ந்து 1477.93 யூரோக்களாக அதிகரிக்கும். இந்த உயர்வால் சுமார் 22 லட்சம் ஊழியர்கள் நன்மை அடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது.